இன்றைய முக்கிய செய்திகள். அணு ஆயுத தயாரிப்பை கைவிடாவிட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல். நெதன்யாகுவுடன் ஆலோசனை நடத்திய பிறகு ட்ரம்ப் எச்சரிக்கை. ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்ய கோரி பாஜக எம்பி தனிநபர் தீர்மானம். தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம். பொது வேலை நிறுத்தத்தால் பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தொழில் நிறுவனங்களுக்கு நம்பிக்கையான மாநிலமாக திகழும் தமிழ்நாடு. திராவிட மாடல் என்றாலே வளர்ச்சிக்கான மாடல் என ஸ்டாலின் பெருமிதம். வணக்கம். அணு ஆயுத கட்டுப்பாடு குறித்து ஒப்பந்தம் செய்ய ஈரான் முன் வராவிட்டால் முன்னர் நடந்தது போல அந்நாட்டின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் நோக்கி போர்க்கப்பல்களை அனுப்பிய ட்ரம்ப் அணு ஆயுத சோதனைகளை கைவிடுவது தொடர்பாக ஈரான் உடன்படிக்கை செய்து கொள்ள வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இசைவு தெரிவித்ததை அடுத்து ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் ட்ரம்பின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப், மருமகன் ஜேரட் கஷ்னர் ஆகியோருடன் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்சி கடந்த 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தினார். இது நல்ல தொடக்கம் என்ற அவர் தொடர்ந்து பேச்சு நடத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை குறித்து ட்ரம்பும் திருப்தி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நேற்று சந்தித்து பேசினார். அணு ஆயுதம் தயாரிக்க யுரேனியம் செறிவூட்டலை மட்டுமின்றி நவீன ஏவுகணைகளை தயாரிப்பது மற்றும் ஹமாஸ், ஹிஸ்புல்லா தீவிரவாத குழுக்களுக்கு உதவுவதை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஈரானை நிர்பந்திக்க நெதன்யாகு கோரியதாக தெரிகிறது. பின்னர் அவரது அலுவலகம் வெளியிட்ட பதிவில் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு பேச்சுவார்த்தையில் முக்கியத்துவம் அளிக்க ட்ரம்பிடம் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் பதிவில் ஈரானுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் குறிப்பிடக்கூடிய எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் பேச்சுவார்த்தையை தொடர்வது அவசியம் என நெதன்யாகுவிடம் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அணு ஆயுத சோதனையை கைவிடுவது தொடர்பான ஒப்பந்தத்துக்கு ஈரான் மறுத்ததால் ஜூன் 22ஆம் தேதி மிட்நைட் ஹேமர் நடவடிக்கை மூலம் அந்நாட்டின் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அவர் சுட்டிக்காட்டி உள்ளார். அதனால் ஈரானுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டது என்று கூறியுள்ள ட்ரம்ப், இம்முறை அந்நாடு அதிக நியாயத்துடனும் கூடுதல் பொறுப்புணர்வுடனும் நடந்து கொள்ளும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காசாவில் மேற்கொண்ட மேம்பாட்டு நடவடிக்கைகளால் மத்திய கிழக்கில் உண்மையான அமைதி நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்து பேசிய நெதன்யாகு, அதிபர் ட்ரம்ப் ஏற்படுத்தியுள்ள சர்வதேச அமைதி வாரியத்தில் இஸ்ரேல் உறுப்பினராவதற்கான ஆவணத்தில் கையெழுத்திட்டார். காசா மறுசீரமைப்பு தொடர்பாக ஆலோசிக்க இந்த அமைப்பின் முதல் கூட்டம் வரும் 19ஆம் தேதி வாஷிங்டனில் நடைபெற உள்ளது. தேசவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய கோரி பாஜக எம்பி திரு நிஷிகாந்த் தூபே மக்களவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் நடந்த விவாதத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி, முன்னாள் ராணுவ தளபதி நரவனை எழுதி விரைவில் வெளிவரவுள்ள நூலில் சீன ஆக்கிரமிப்பு நேரத்தில் மத்திய அரசு முடிவெடுக்காமல் இருந்ததாக கூறியுள்ளதை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பினார். இதனால் பெரும் அமளி ஏற்பட்டது. அதேபோல் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக நேற்று மக்களவையில் உரையாற்றிய அவர், அமெரிக்காவின் பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் கோப்புகள் விவகாரத்தில் பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோரை தொடர்புபடுத்தி கருத்து தெரிவித்தார். இப்பிரச்சனையால் நாட்டையும் பாரத மாதாவையும் பிரதமர் மோடி விற்றுவிட்டதாகவும் திரு ராகுல் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் திரு ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் முன்னறிவிப்பின்றி இத்தகைய குற்றச்சாட்டுகளை மக்களவையில் வைத்ததற்காக அவருக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் எழுப்பப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உரிமை மீறல் பிரச்சினைக்கு பதிலாக திரு ராகுல் காந்தியை மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க கோரி பாஜக எம்பி திரு நிஷிகாந்த் தூபே தனிநபர் தீர்மான நோட்டீஸை வழங்கியுள்ளார். மக்களவை செயலகத்தில் அவர் தாக்கல் செய்துள்ள தீர்மானத்தில் திரு ராகுல் காந்தி பல்வேறு அயல்நாட்டு நிறுவனங்களின் உதவியுடன் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் முன்னாள் தளபதி நரவனேவின் புத்தகம் இதுவரை வெளியாகாத நிலையில் திரு ராகுல் காந்திக்கு மட்டும் எப்படி கிடைத்தது என்றும் தவறான தகவல்களை அவைக்கு தெரிவித்துள்ளதால் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் திரு துபே வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே அவரது தனிநபர் தீர்மானம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா, இதுபோன்ற நடவடிக்கைகள் திரு ராகுல் காந்தியை எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் அவர்கள் செய்வதை செய்யட்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசின் 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் நடைபெற்ற பொது வேலை நிறுத்தத்தால் பல்வேறு மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தொழிலாளர்களுக்கு விரோதமானவை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டி வரும் இந்த 4 சட்டங்கள் மின்சார மசோதா 2025, விதை மசோதா 2025 மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றியது உள்ளிட்டவற்றை ரத்து செய்ய கோரி 10 மத்திய தொழிற்சங்கங்கள், விவசாய அமைப்புகள், மாணவர் மற்றும் இளைஞர் அமைப்புகள் இன்று பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டன. திரிணாமுல் காங்கிரஸ் ஆளும் மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா மற்றும் பிற மாவட்டங்களில் தொழிற்சங்க அமைப்பினர் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒடிசாவில் புவனேஸ்வர் நகரில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. கட்டாக்கில் பேருந்துகள் ஓடாததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தொழிற்சங்கத்தினர் கண்டன பேரணி நடத்தினர். தெலுங்கானாவில் வாடகை டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும் என ஆட்டோ தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தின. ஹைதராபாத்தில் சாலையில் ஓடிய ஆட்டோக்களை மறித்த தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தனர். கேரளாவில் அனைத்து பேருந்துகள், ஆட்டோக்கள், வாகனங்கள் ஓடவில்லை. போராட்டத்திற்கு பொதுமக்கள் முழு ஆதரவு கொடுத்த நிலையில் வாளையாறு, கஞ்சிக்கோடு, பாலக்காடு உட்பட மாநிலம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. கேரளாவில் இருந்து வேலை மற்றும் பணிக்காக கோவை வந்து செல்ல முடியாததால் பொதுமக்கள் சிரமப்பட்டனர். அதேபோல் தமிழகத்தில் இருந்து தென்காசி, நாகர்கோவில் வழியாக கேரளா செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. பொது வேலை நிறுத்தம் காரணமாக தமிழகம் மற்றும் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தை இணைக்கும் போடி மெட்டு மலைச்சாலை வெறிச்சோடியது. தமிழகத்தில் LPF, CITU, HMS, INTUC, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டன. காஞ்சிபுரத்தில் ரயில் மறியலின் போது மின்சார ரயில் வேகமாக வந்ததால் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டையில் போராட்டக்காரர்கள் ரயிலை மறிக்க முயற்சி செய்தனர். மதுரை ரயில் நிலையத்தில் SRMU சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசாரின் தடுப்பை மீறி சென்று தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டனர். குமரியில் இருந்து சென்னை வழியே நிஜாமுதீன் சென்ற விரைவு ரயிலை தொழிற்சங்கத்தினர் கும்மிடிப்பூண்டியில் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடியின் உருவ பொம்மையையும் எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். தஞ்சையில் தலைமை தபால் நிலையம் முன்பும், தூத்துக்குடியில் துறைமுக நுழைவாயில் முன்பும் போராட்டங்கள் நடைபெற்றன. திருச்செங்கோடு, சத்தியமங்கலம், ஆண்டிப்பட்டி, ராஜபாளையம், தூத்துக்குடி, நாகர்கோவில், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். தொழில் நிறுவனங்களுக்கு நம்பிக்கையான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு மேற்கொள்ளப்பட்ட தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை விளக்கும் தமிழ்நாடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயலாக்க மாநாட்டை சென்னையில் அவர் தொடங்கி வைத்தார். அப்போது தமிழ்நாட்டில் 60,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ரூபாய் 36,968 கோடி முதலீட்டில் உருவாக்கப்படும் 71 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ரூபாய் 31,934 கோடி முதலீட்டில் முடிவுற்ற 52 திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த திட்டங்களின் மூலம் 82,000 பேருக்கு வேலை கிடைக்கும். மேலும் ரூபாய் 5,000 கோடி முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் 2 புதிய திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மாநாட்டில் கையெழுத்தானது. அப்போது பேசிய திரு ஸ்டாலின், திராவிட மாடல் என்றாலே வளர்ச்சிக்கான மாடல், ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாடல், மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய மாடல் என்பதை செயலாக்க மாநாடு எடுத்துக்காட்டுவதாக கூறினார். தங்களால் தொழில் நடத்த முடியுமா என்று பார்த்து வரும் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டேஷ்போர்டு உருவாக்கிடுவோம், அதை நானே மானிட்டர் பண்ணுறேன். அதில் என்னவெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? எந்த மாவட்டத்தில் திட்டம் வருது, எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும், தொடங்க போகிற திட்டத்துக்கு எந்த துறையிலிருந்து அனுமதி தேவை, எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும், அது முடிஞ்சதும் அடிக்கலாட்டு விழா எப்போ, கட்டுமான பணிகள் எப்போ தொடங்க போகிறோம், இதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், குறிப்பாக பெண்கள் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு அதில் கிடைக்கும், எப்போ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்படி எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்.
இப்படி திட்டமிட்டு செயல்பட்டதால்தான் கோத்தாரி, காத்ரேஜ், வின்ஃபாஸ்ட், டாடா உள்ளிட்ட பல பிரபல நிறுவனங்களின் ஆலைகள் குறித்த காலத்தில் திறந்து வைக்கப்பட்டதாக கூறிய திரு ஸ்டாலின், ஒரு நிறுவனம் தொழில் தொடங்குவதற்காக அனைத்து வசதிகளும் தமிழ்நாட்டில் இருப்பதாக தெரிவித்தார். தாம் காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மாநில நலனை முன்னிறுத்தி நிர்வாகம் செய்வதால்தான் இந்த வெற்றி சாத்தியமாகி இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19% உள்ளதாகவும் இது நாட்டின் சராசரியை விட அதிகம் என்ற திரு ஸ்டாலின், தமிழ்நாடுதான் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி என்பதை அனைத்து புள்ளி விவரங்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டன என்றார். தொழில்துறையில் செய்யப்பட்ட இந்த சாதனைகளை தாமே மீண்டும் ஆட்சிக்கு வந்து முறியடிக்கப் போவதாக கூறிய அவர், 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு பயணித்து வருவதாக தெரிவித்தார். வன்முறை வெடிகுண்டு வீச்சுக்கு இடையே நடந்து முடிந்த வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. 2024ஆம் ஆண்டு அந்நாட்டில் ஏற்பட்ட மாணவர்களின் கிளர்ச்சியால் பதவியை இழந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். வங்கதேச அரசின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்ற முகமது யூனுஸ் 18 மாதங்களுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலை அறிவித்தார். ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்டதால் அந்த கட்சி போட்டியிடவில்லை. முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் வங்கதேச தேசிய கட்சியும் ஜமாத்தி இஸ்லாமி தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினரும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர். 350 தொகுதிகளை கொண்ட வங்கதேச நாடாளுமன்றத்தில் 300 தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஒரு தொகுதியில் வேட்பாளர் மறைந்ததால் அந்த தொகுதியில் தேர்தல் ரத்தானது. இதையடுத்து 299 தொகுதிகளிலும் 50 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 1755 வேட்பாளர்களும் 273 சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியில் உள்ளனர். சுமார் 12 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் 42,779 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன. இன்று காலை 7:30 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4:30 மணிக்கு நிறைவு பெற்றது. நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். குல்னாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வங்கதேச தேசிய கட்சி தொண்டர்களுக்கும் ஜமாத்தி இஸ்லாமி கட்சி தொண்டர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் வங்கதேச தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார். கோபால்கஞ்ச் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். முன்ஷிகஞ்ச் பகுதியில் வெடிகுண்டு ஒன்று வெடித்ததால் பரபரப்பு நிலவியது. மாலை 4:30 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் வங்கதேச தேசிய கட்சி மற்றும் அதன் கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்நோக்கத்தோடு விமானி செயல்பட்டதுதான் அகமதாபாத் விமான விபத்திற்கான காரணம் என இத்தாலியை சேர்ந்த பிரபல பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே அங்கிருந்த மருத்துவ மாணவர் விடுதியில் மோதி விபத்திற்குள்ளானது. போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானத்தை சேர்ந்த அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒருவரை தவிர எஞ்சிய 241 பேர் மற்றும் விடுதியிலிருந்து 19 பேர் என மொத்தம் 260 பேர் பலியாகினர். இதுகுறித்து இந்திய விமான விபத்து புலனாய்வு குழு வெளியிட்ட முதல் கட்ட அறிக்கையில் விமானத்தின் என்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் நிறுத்தப்பட்டதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் உள்நோக்கத்தோடு விமானி செயல்பட்டதுதான் விபத்திற்கான காரணம் என இத்தாலியின் கோரே டெல்லா செரா நாளிதழ் பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் என்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் சுவிட்ச் தானாக ஆஃப் ஆகவில்லை என்றும் உள்நோக்கத்தோடு செயல்பட்ட விமானியால் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை விமானி கேப்டன் சுமித் சபர்வால், சக விமானி கிளைவ் குந்தர் ஆகியோர் விமானத்தை இயக்கியதாகவும், காக்பிட் எனப்படும் விமானி அறையின் குரல் பதிவின்படி எரிபொருள் சுவிட்சை ஏன் அணைக்கிறாய் என ஒரு விமானி கேட்பதும் அதற்கு மற்றொருவர் அதை அணைக்கவில்லை என பதிலளிப்பதும் பதிவாகியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. 2 என்ஜின்களை கொண்ட அந்த விமானத்தில் கேப்டன் அமர்ந்திருந்த பகுதியில் உள்ள என்ஜின் எரிபொருள் சுவிட்ச் முதலில் அணைக்கப்பட்டதாகவும் சில நொடிகளில் அடுத்த என்ஜினின் எரிபொருள் சுவிட்சும் அணைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் துணை விமானி இருந்த பகுதியில் உள்ள சுவிட்ச் விமானம் மேலெழும்பும் வகையில் இயக்கப்பட்டதாகவும் கேப்டன் இருந்த பகுதியில் அவ்வாறு இயக்கப்படவில்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவாகரத்து உள்ளிட்ட காரணங்களால் விமானி சுமித் சபர்வால் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்பட்டாலும் எந்த விமானி உள்நோக்கத்தோடு செயல்பட்டார் என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. இனி வருவது செய்தித் துளிகள்.
குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தை அடுத்து சூரத் நகரிலும் செல்லப்பிராணிகள் தகன மையம் அமைக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்கள் இருந்தால் தகனம் செய்ய அகமதாபாத்தில் எரிவாயு தகன மேடை 30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு தகனம் நடப்பதை உரிமையாளர்கள் வீட்டில் இருந்தே காணொலி மூலம் காணலாம். உடலை எரித்த பின் சாம்பல் தரப்படுகிறது. தகனத்துக்கு 700 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. குடும்ப உறுப்பினர் போல பழகிய செல்லப்பிராணிகளின் இறுதிச் சடங்கை மரியாதையான முறையில் நடத்த இந்த மையம் வழி ஏற்படுத்தியுள்ளதாக செல்லப்பிராணி வளர்ப்போர் தெரிவித்துள்ளனர். இதேபோல செல்ல பிராணிகளுக்கான தகன மையம் அமைக்க சூரத் நகராட்சியும் முடிவு செய்துள்ளது. சென்னை கண்ணமாப்பேட்டையில் ஓராண்டுக்கு மேலாக செல்ல பிராணிகள் தகன மையம் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒரு கூட்டம் பொய் சொல்லுவதையே அரசியலாக கொண்டு செயல்படுவதாகவும் தம்மை அரசியலில் இருந்தே ஒழித்து கட்ட எதையோ பேசி வருவதாகவும் அன்புமணி தரப்பை பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் சாடியுள்ளார். அந்த பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைமை தேர்தல் ஆணையம் திரும்ப தவறு செய்து வருவதாக கூறினார். கூட்டணி குறித்த முடிவு விரைவில் வெளியாகும் என்றும் திரு ராமதாஸ் தெரிவித்தார். தேமுதிகவின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டதன் 26ஆம் ஆண்டை அக்கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா 118 அடி உயர கொடி கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி குறித்த அறிவிப்பை தங்கள் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து பேசி உரிய நேரத்தில் அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். எங்க மாவட்ட செயலாளர்கள், எங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியை தான் இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம். ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த மான நட்ட வழக்கில் விவாத நிகழ்ச்சியின் சிடியை எழுத்து வடிவமாக்க 10 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த தோனிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டத்தில் சென்னை அணி வீரர் தோனிக்கும் தொடர்பு இருப்பதாக தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் திரு சம்பத்குமார் தெரிவித்திருந்தார். தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி சம்பத்குமாருக்கு எதிராக தோனி தொடர்ந்த வழக்கு விசாரணையின் போது இந்த கட்டணத்தை அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்குள் தலைமை நீதிபதி நிவாரண நிதிக்கு செலுத்தும்படி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள் காரணமாக பல்வேறு நாடுகளில் தயாரிக்கப்படும் சொகுசு கார்கள் ஆயிரக்கணக்கில் சீனா வழியாக அந்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. உக்ரைன் மீது 2022ஆம் ஆண்டு முதல் ரஷ்யா போர் நடத்தி வருகிறது. இதன் காரணமாக அமெரிக்காவும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளும் ஆசிய நாடுகளும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இதனால் சிக்கலை தவிர்க்கும் வகையில் ஜெர்மனியில் தயாரிக்கப்படும் விலை உயர்ந்த மெர்சிடஸ் பென்ஸ் கார்களும் ஜப்பானின் டொயோட்டா மாஸ்டா கார்களும் சீனாவில் இருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 559 புள்ளிகள் சரிந்து 83,675 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 147 புள்ளிகள் குறைந்து 25,807 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,520 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,16,800 ரூபாயாகவும் 1 கிராம் 14,600 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 300 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அணு ஆயுத கட்டுப்பாடு குறித்து ஒப்பந்தம் செய்ய ஈரான் முன்வராவிட்டால் முன்னர் நடந்தது போல அந்நாட்டின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். மத்திய அரசின் 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் நடைபெற்ற பொது வேலை நிறுத்தத்தால் பல்வேறு மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தொழில் நிறுவனங்களுக்கு நம்பிக்கையான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.